நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சிங்கிள் பவர் சப்ளை எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பவர் சப்ளை வந்து ஒரு 12 வோல்ட்டு பேட்டரி சார்ஜருக்காக நான் ரெடி பண்ணுறேன். எப்படி இதை ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த பிசிபி பார்த்தீங்கன்னா டியூல் பவர் சப்ளை பிசிபி. இதில் வந்து நம்ம ஒரு சிங்கிள் பவர் சப்ளைக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும்னா, இதுக்கு ஒரு பிசிபி ஒன்று வேணும். இதுக்கு ஒரு 6 ஆம்ஸ் டயோடு ஒரு 4 வேணும். 2200 35 வோல்ட்டு கெப்பாசிட்டர் ஒன்று வேணும். அவ்வளோதான். இதை எப்படி மேக் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பிசிபியில் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் புதுசாக இருக்க நண்பர்களுக்கு சொல்கிறேன். இந்த கோடு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இந்த டயோடில் வெள்ளை கோடு போட்டிருக்கும். இந்த இதில் கூட உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த வெள்ளை கோடு போட்டிருக்கு பாருங்கள். இந்த டயோடில் வெள்ளை கோடு போட்டிருக்கா, அந்த வெள்ளை கோடு போட்ட சைடு எந்த பொசிஷனில் அவங்க அந்த வெள்ளை கோடு போட்டிருக்காங்களா அந்த பொசிஷனில் நம்ம இந்த டயோடை முதல் ஃபிட் பண்ணிக்கணும். அடுத்த டயோடு வெள்ளை கோடு இந்த சைடு இருக்குது. அப்போ வெள்ளை கோடு மாற்றி நம்ம போடணும். நம்ம டியூல் பவர் சப்ளை ரெடி பண்ணுற மாதிரி தான். அது மாதிரியே ஃபஸ்ட்டு முதல் டயோடை ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ 4 டயோடை ஃபிட் பண்ணியாச்சு. அப்படியே சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். அப்படியே சால்ட்ரிங் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பின்ன நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டயோடை ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து கெப்பாசிட்டர் நம்ம ஃபிட் பண்ணணும். இதுக்கு என்ன செய்யணும்னா, இதில் இந்த டயோடும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, அதே மாதிரி இந்த டயோடும் பார்த்தீங்கன்னா மைனஸு. இதில் எழுதிட்டு பாருங்கள், இது ப்ளஸ்ஸு இது மைனஸ்னு எழுதியிருக்கா. இப்போ நம்ம இந்த ப்ளஸ்ஸுன்னு போட்டிருக்க இடத்துல நம்ம இந்த கண்டன்ஸோட ப்ளஸ்ஸு, அதாவது இந்த ப்ளைனாக இருக்கிறது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. அப்போ இந்த ப்ளஸ்ஸை வந்து இந்த ப்ளஸ்ஸுன்னு போட்டிருக்க இடத்துல கரெக்டாக நம்ம சொல்லிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் சொல்லியிருக்கோம். இதை அப்படியே சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ
இந்த மைனஸ் சைடு பார்த்தீங்கன்னா இங்கனுக்குள்ளே வந்து டம்மியாக இருக்குது. இதை வந்து நம்ம இந்த மைனஸோட இணைக்கணும். இப்போ அதுக்கு ஒரு இந்த கண்டென்சர் போடுற இடத்துல ஒரு ஜம்பர் ஒன்று போட்டுக்கலாம். அந்த ஜம்பரை நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 4 டயோடு எப்பயும் போல் நம்ம பொசிஷன் பார்த்து போட்டுக்கிறோம். அடுத்து இந்த கண்டென்சரை ப்ளஸ்ஸு சைடு கரெக்டாக அந்த கண்டென்சரை ஃபிட் பண்ணிக்கிட்டு இந்த மைனஸ் சைடு இருக்குல்ல, அந்த மைனஸில் சைட்லேருந்து ஒரு ஜம்பரை போட்டு இந்த மைனஸில் போய் நம்ம இணைச்சிடறோம். இப்போ இது வந்து ப்ளஸ்ஸு, இது மைனஸு, அதாவது கிரவுண்டு. இதை நம்ம ஒரு தின்னரை போட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு சார்ஜருக்கு தேவையான ஒரு சிங்கிள் பவர் சப்ளை ரெடி. இப்போ இதுக்கு கனெக்ஷன் எங்கே கொடுக்கணும்னா பவர் சப்ளையில் இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி, அதாவது 0-15 டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியை இங்கேயும் கொடுக்கணும். அவுட்புட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளஸ் அவுட்டு, இது கிரவுண்டு அவுட்டு, இங்கேருந்து எடுக்கணும். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. நீங்கள் ப்ளஸ்ஸு கிரவுண்டு இங்கேயும் எடுக்கலாம். இப்போ ப்ளஸ்ஸு கிரவுண்டு எடுக்கலாம். ஏன்னா நம்ம ஜம்பர் பண்ணியிருக்கனால கிரவுண்டு இங்கேயும் வரும், இங்கேயும் எடுக்கலாம். இன்புட்டு மட்டும் நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். இப்போ வந்து இந்த வீடியோவில் இந்த பவர் சப்ளை மேக் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் இது வந்து ஒரு சார்ஜரை ஒன்று ரெடி பண்ண போகிறேன். இது வந்து பேட்டரிக்கு அந்த சார்ஜரை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.